3வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, ஆண்டுக்கு 16.2 தேய்மானம் அடைகிறது. 2 வருடங்களுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது அப்போ நமக்கு பிரின்சிபல் என்னவா இருக்கு அப்படின்னா 18,000. ஓகே, தேய்மானம் இதுல சதவீதம் ரேட் ஆகும்போது 16 2/3. இதில் லாஸ் ஆகுறதுனால நம்ம எழுத வேண்டியது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஈக்குவல் டு P into 1 minus R by 100 whole power n. இதுதான் நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா. ஏன்னா நமக்கு இங்க குறைஞ்சிக்கிட்டே போறதுனால. இப்போ நம்ம இது ஒரு இது பார்த்தோம்னா 16, 48, 50/3% 100. அப்ப 50/300 அப்படி வச்சுக்கலாம். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 1, இது 1, இது 6 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது எவ்வளவு குறையுதுன்னு தெரியாது. முதல்ல 18,000 இருக்கு இன்ட்டு 1 மைனஸ் இது 1/6 அப்படிங்கிறதுக்காக இது பவர் 2. ஏன்னா 2 வருஷமா இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 18,000 இது என்ன கிடைக்கும் பாருங்க. இது 6 போட்டுக்கலாம். 6 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 18,000 இன்ட்டு 5/6 இன்ட்டு 5/6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 3018 அப்படி கிடைக்கும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 500 கிடைக்கும். அப்ப 25 இன்ட்டு 500 அப்படின்னா எவ்வளவு இது பண்ணுவோம், 12,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஆப்ஷன் பி சரியான விடை. நன்றி.